இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு பதவியை நான் எப்போதுமே எதிர்பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு கனவு கூட எனக்கு இருந்ததில்ல. திடீர்னு ஐயா சொன்னாங்க, நீ பிரசிடென்ட்க்கு நில்லுன்னு. நானும் நின்னேன். எல்லாரும் என்ன ஜெயிக்க வச்சீங்க. மாலை மரியாதையோட நான் அந்த இடத்துல நிக்கிறேன். சத்தியமா நான் இத பதவியாவே நினைக்கல. இந்த ஊரோட நல்லதுக்காக, உங்க எல்லாருக்காகவும் உழைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சதாதான் நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பா உங்க எல்லாரோட நம்பிக்கையும் காப்பாத்துவேன். சரி, பதவி பிரமாணம் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு காஃபி டீ ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. வாங்க. சிவா, போதும். எதுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அப்படியா? சரி, இத்தோட முடிச்சுக்கலாம். சிவா, போலாமா? போலாமாவா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள எப்படி போறது? நீ போய் காஃபி சாப்பிடு. உன் குரூப் எல்லாம் வெயிட் பண்ணுதுல. பாட்டி, போலாமா? வாண்ணே. துளசி, நீங்க வேலையை பாருங்க, நான் அதை வந்துடுறேன். சரி, ஆல் தி பெஸ்ட். உட்காருங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். பிரசிடென்ட் அம்மா, கான்ட்ராக்ட் விஷயமா கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாமே, உட்காருங்க. இல்லம்மா, பரவாயில்ல. எனக்கே ரோடு கான்ட்ராக்டை கொடுத்துருங்க. இது வரைக்கும் யாரும் கொடுக்காத பர்சன்டேஜ் கமிஷனை நான் உங்களுக்கு தரேன். இங்க பாருங்க, இங்க நான் பர்சன்டேஜ் வாங்குறதுக்காக வரல. ராசம்பளத்தோட வாக்கையும் மரியாதையும் காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். கான்ட்ராக்ட் வேணும்னா கேளுங்க. யார் நல்லா செய்ய போறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போறோம். நீங்க டீட்டெயில் கொடுத்துட்டு கிளம்புங்க. இல்லம்மா, இந்த 5 வருஷம் தான் இந்த பதவி. அது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாரிச்சுக்கங்க. அடுத்த முறை பதவி கிடைக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் தேவையில்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேச வேண்டாம். நீங்க கிளம்புங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போக போறீங்களா இல்லையா? முடிங்க மேடம்.